இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைகின்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்று சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை பார்த்தோம். இன்னைக்கு பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். அப்போ பாவிகளுடைய வழியில் நிற்காம என்ன அர்த்தம்? முதல்ல நேற்று சொன்னார் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. ரெண்டாவது பாவிகளுடைய வழி. பாவிகளுடைய வழி என்ன வழி? விசாலமான வழி. அந்த வழியில் நிற்காத, அது விசாலமான வழி, அது கேட்டுக்கு போகக்கூடிய வழி, அது ஒன்று நரகத்துக்கு நடத்தக்கூடிய வழி, பரலோகத்தின் வழியை விட்டு விலக பண்ணக்கூடிய வழி, தேவனுக்கு எதிராய் செயல்படுகிற கூட்டத்தார் செல்லக்கூடிய வழி. அது என்னதுங்க? தேவனுக்கு எதிராய் செயல்படுகிற கூட்டத்தார். தேவனுக்கு எதிராக செயல்படுற கூட்டத்தார் யாரு? ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவருடைய பிள்ளைங்க, நாங்க கிறிஸ்தவங்க, ஆலயத்துக்கு போறோம், பைபிள் வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். ஆனால் ஒரு பாவத்தின் தன்மையோடு கூட அல்லது ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருக்கிற ஒருவர் அல்லது தொடர்ச்சியாய் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிற ஒருவர், அவருடைய வழியில நிற்க கூடாது. ஏன்னா அவர் போற வழியில நீங்க போக கூடாது. ஒரு கிறிஸ்தவர் ஒருவர் டாஸ்மார்க்கு போறாரு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாரு. அப்போ அவருடைய வழி என்ன நமக்கு தெரியும், இவர் என்ன பாதையில போய்கிட்டு இருக்கிறார்னு தெரியும். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாதையில போய் கொண்டிருக்கிறார், கர்த்தருக்கு எதிரான ஒரு பாதையில போய் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அவர் போகிற பாதைக்கு பின்னால ஃபாலோ பண்ணி நம்ம போனா, அல்லது அவர் போகிற பாதைக்கு நம்ம போகக்கூடிய பாதைன்னு தேர்ந்தெடுத்தா, ஒட்டுமொத்தமா சொன்னா அவர் என்னுடைய ரோல் மாடல், அவர் என்ன முன்மாதிரி. எந்த மனிதனும் ஒரு மனிதனுக்கு முன்மாதிரியாக இருப்பது கடினம். நம்ம ஒரு மனிதனுடைய முன்மாதிரியான வாழ்க்கையை பின்பற்றுவோமானால், ஒரு மனிதனுடைய முன்மாதிரியான வாழ்க்கை என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை பின்பற்றுவோமானால், எனக்கு ரோல் மாடல் இந்த ஆளுதான் அப்படின்னு ஒரு மனிதனை சொல்வோமானால், he is against Bible. எப்படி நீங்க சொல்றீங்க? அது எப்படி பாவிகள் வெளியாகும்? அப்போஸ்தலனாக இருக்கிற பவுலே சொல்றாரு, இயேசுவை பின்பற்றினால் என்ன பின்பற்றுங்கள் சொல்றாரு. அது எப்படி? பைபிள் நமக்கு தெளிவா சொல்லுது, மிக தெளிவா சொல்லுது, நம்முடைய ரோல் மாடல் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருடைய வழியில தான் நம்ம நடக்கணும். அவரே சொல்றாரு, தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வர கடவன். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வர கடவன். ஃபாலோ மீ. மத்தேயு, சீஷனாயிருக்கிற மத்தேயு ஆயத்துறையில் அமர்ந்திருக்கிறார். இயேசுவனை பார்த்து சொல்றாரு, ஃபாலோ மீ. அவ்வளவுதான், என்ன பின்சென்று வா. எல்லாத்தையும் போட்டு பின்னால இயேசு கிறிஸ்துக்கு பின்னால போயிட்டான். இயேசு கிறிஸ்துக்கு பின்னால போயிட்டான். அப்போ வேதம் நமக்கு முன்மாதிரி என்று யாரை சொல்லுகிறது? கிறிஸ்துவை சொல்லுகிறது, இயேசுவை சொல்லுகிறது. எந்த ஒரு மனிதனையும் உனக்கு முன்மாதிரி அவனை பின்பற்றுன்னு சொல்ல முடியாது. வேதம் சொல்லல. அப்படி ஒரு முன்மாதிரி மனிதன் முன்மாதிரி என்றால் அது பாவிகளுடைய வழி, மாற்று கருத்தே இல்லையே. ஏது பாவிகளுடைய வழின்னு சொல்றீங்க? ஒரு மனுஷனை பின்பற்றுறது, ஒரு மனுஷனை ஃபாலோ பண்றது, ஒரு மனுஷன் இந்த ஆள் பெரிய ஆள், இவரை பின்பற்றுறேன், இவர் நடக்கிற மாதிரி நடக்கிறேன், இவருக்கு நான் ஃபாலோவர். நோ, மை ஃபாலோவர் இஸ் a Jesus. மை ஃபாலோவர் இஸ் a Jesus. அவர் ஃபாலோவர் இஸ் a Jesus. அவர்தான் நம்முடைய ஃபாலோவர், அவர்தான் நம்முடைய ரோல் மாடல். ஒரு மனுஷனுடைய ரோல் மாடலை பின்பற்ற அது பாவிகளுடைய வழி. அந்த மனுஷன் உலகத்துல எல்லாருக்கும் முன்னால நல்ல மனுஷனா தன்னை காட்டலாம். வேதத்துல ரொம்ப
பரிசுத்தவான் மாதிரி காட்டலாம், ஆனால் அவன் உள்ளத்துக்குள் இருப்பது கர்த்தர் மட்டும் அறிவார். அவர் உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் எப்படிப்பட்ட ஆளு, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அல்லது ஒருவரை குறித்து நமக்கு தெரிகிறது, இவர் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு கிறிஸ்தவரா இல்லை, ஆண்டவுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு ஆண்டவுடைய பிள்ளையா இல்லை, வேதத்திற்கு எதிரான காரியங்களில் இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், பைபிளுக்கு அகைன்ஸ்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒருவரை குறித்து நமக்கு தெரிகிறது, ஒருவரை குறித்து அறிய வருகிறது. அப்ப என்ன செய்யணும்? அவர் வழியிலிருந்து விலகணும். தெரிஞ்ச பிறகு அவர் வழியில பின்னால போனா பாவிகளுடைய வழியிலே நடக்கிறோம், பாவிகளுடைய வழியிலே நிற்கிறோம். இட் இஸ் ட்ரூ. இதான் உண்மை. இன்னைக்கு நம்ம யார் வழியில நிற்கிறோம், யார் வழியில் நடக்கிறோம்? கிறிஸ்துவின் வழியிலே நடக்கிறோமா? நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறதான கிறிஸ்துவின் வழியை பின்பற்றுகிறோமா? கர்த்தருடைய வழியை பின்பற்றுகிறோமா? யோசித்து பார்க்கணும். இதுவரைக்கும் அப்படி பின்பற்றலாம், இனிமே முழுமையுமா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வழியை பின்பற்றுவோம். தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசினீர், நமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய வழியை நாங்கள் பின்பற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.